Hello students, welcome back. Economics easy to win. Class 10 Economics content. So last session we are discussed about a few topics, simple topics we have to discuss. One is leather and leather goods clusters, fireworks, matches and printing clusters, and the last one electronics and information technology clusters. ஸோ பார்க்காதவங்க யூடியூப் சேனலை போய் பாருங்கள். ஓகே, இன் திஸ் செஷன் வி ஹவ் டு மூவ் நியூ டாபிக்ஸ். ஸோ நியூ டாபிக்ஸ் போய் பார்க்கலாமா? வாங்க. The policy factors that helped in the industrialization process in Tamil Nadu. So policy factors. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை, தட் மீன்ஸ் விரிவாக்கத்திற்கு, அதாவது எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக உதவக்கூடிய பாலிசி ஃபேக்டர்ஸ், எந்த மாதிரியான கொள்கை காரணிகள், எந்த மாதிரியான பாலிசி ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உதவியாக இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடுக்கு. ஓகேவா? ஸோ பாலிசி ஃபேக்டர்ஸ் கேன் பி டிவைட் இன்டு 3 ஆஸ்பெக்ட்ஸ். அந்த பாலிசி ஃபேக்டர்ஸில் ஒரு 3 டாபிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 டாபிக்ஸில் என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஜுகேஷன். எஜுகேஷன். இண்டஸ்ட்ரீஸ் ரிக்வயர் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ தொழிற்சாலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் திறமை வாய்ந்த மனித வளங்கள், அதாவது ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ், ஓகேவா, தேவைப்படுது இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் a lot of attentions to primary education to promote literacy, basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. ஸோ இந்த நம்மளுடைய மாநிலம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங், அதாவது ப்ரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்விக்காக அதிகம் கவனத்தை செலுத்துகிறாங்க இல்லையா? ஸோ ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் டு ப்ரொமோட் லிட்ரஸி. ஸோ அது வந்து அதிக கவனம் செலுத்துறதுனால அவங்க வந்து மேலும் படித்தவர்கள், ஸோ நல்ல கவனம் செலுத்துகிறாங்க. தென் அதை விட எண்ணிக்கை, ஸோ எண்ணிக்கையும் என்ன பண்ணுறாங்க, எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ள அடிப்படை பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ், ஸோ ஸ்கில்ஸ், அதாவது திறன்கள், அதுவும் அரித்மெட்டிக் அப்படின்றது கணித திறன்களையும் வளர்ப்பதில் வந்து நல்ல கவனம் செலுத்துகிறாங்க. ஓகேவா? அதே போல் இன்க்ளூடிங் வாஸ்ட் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது கவனம் செலுத்துறதுல முக்கியமாக எந்த மாதிரியான திறன்களை அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாலிசி ஃபேக்டர்ஸ், எஜுகேஷன். த நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் உள்கட்டமைப்பு. ஸோ உள்கட்டமைப்பு நல்ல அதிக உதவியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ the widespread diffusion of electrifications has contributed to the spread of industrialization to smaller towns and villages in the state. ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களிடையே சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை பரவுவதுக்கு ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ், வைட் ஸ்ப்ரெட் டிஃபியூஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன், ஒரு மின்சாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான பங்கினை வந்து பெற்றிருக்கு இந்த எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதே போல் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரி டு ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் த ஸ்டேட். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், சிறிய நகரங்கள், சிறிய கிராமங்கள், அந்த பகுதிகளுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பரவுவதற்காக இந்த மின்சார விநியோகம் வந்து ஒரு ஸ்பெஷலாக, அதாவது சிறப்பு பங்கினை வகிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது பாலிசி ஃபேக்டர்ஸில். ஓகேவா? த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். Apart from investment in education and transport and energy infrastructure, active policy efforts were made to promote specific sector
and also industrialization in specific region. So education மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எனர்ஜினா ஆல்ரெடி ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்பு, இது எல்லாமே முதலீடு செய்து மட்டும் இல்லாமல் சிறந்த தட் மீன்ஸ் டு ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர், அதாவது சிறந்த தொழில் பிரிவுக்கான தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்யுது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஓகேவா? அதேமாரி சிறந்த பகுதியிலே ஏற்படுத்த முயற்சிகள், அது தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸில் எஃபர்ட் பண்ணுறாங்க, ஆக்டிவ் பாலிசி எஃபர்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமானதுக்கு. பாலிசிஸ் டு ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் லைக் ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர்ஸ். ஸோ பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான அதிகப்படுத்துது, சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ், பர்டிகுலர்லி ஆட்டோமொபைல்னால் தானியங்கி, ஆட்டோ காம்போனன்ட்ஸ் தானியங்கி கருவிகள், பயோடெக்னாலஜி உயரி தொழில்நுட்பம், அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் அண்டு ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர், அதாவது செய்தி மற்றும் செய்தி தொடர்புக்கான பிரிவுகளையும் ஒரு சிறந்த இந்த சிறந்த முறையில் நடைபெறுத்திட்டு வராங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூ டாபிக் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். த ஃபாலோவிங் ஆர் சம் ஏஜென்சிஸ் தட் ஹாவ் பிளேட் ஏ கீ ரோல் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த ஸ்டேட். ஸோ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில் விரிவாக்கத்துக்கு, விரிவாக்கத்திற்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு திறவுகோலாக செயல்படும் ஒரு முக்கியமான முகாம்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் சிப்காட். சிப்காட்டோடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதாவது சிப்காட். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர் 1971. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1971. To promote industrial growth in the state by setting up industrial estate. ஸோ என்ன ப்ரொமோட் பண்ணது இந்த சிப்காட் அப்படின்னு பார்க்கலாம். தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது. தட் மீன்ஸ் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஓகேவா? ஸோ இதோடைய சிப்காட்டை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு TANSIDCO. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். TANSIDCO, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம், ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சரி வாங்க. இஸ் ஏ ஸ்டேட் agency of the state of Tamil Nadu established in the year 1970 to promote small scale industry in the state. ஸோ தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும். அதுதான் என்னது? TANSIDCO அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இட் கிவ்ஸ் subsidies and provide technical assistance for a new firms in the small scale sector. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் சிறு தொழிற்பிரிவு புதிய நிறுவனங்களுக்காக மானியம். இட் கிவ்ஸ் சப்சிடிஸ்னால் மானியம். அண்டு ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம், அதாவது TANSIDCO வந்து வழங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த TANSIDCO எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய ப்ரொமோட் என்ன அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம். ஓகே. த நெக்ஸ்ட்டு TIDCO, அதாவது TITCO, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், TIDCO அப்படின்றாங்க. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்.
அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தொழில் தோட்டங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். 1965ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ் அனதர் கவர்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து ஒரு அரசு நிறுவனம். டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட் அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அதாவது தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் இந்த நிறுவனம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உதவியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ ஆரம்பிக்கப்பட்டது 1949. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். ஸோ அதுக்குன்னு ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ 1949 இஸ் இன்டென்ட் டு ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் போத் செட்டிங் அப் நியூ யூனிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போது இப்போ இருக்கிற தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைந்த அளவிலான நிதி வழங்குவது செய்கிற உதவியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தட் மீன்ஸ் செட்டிங் அப் நியூ யூனிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். ஸோ 1949ல் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். The next TANSI, that means TANSI, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 1965ல் ஆரம்பிச்சிருக்காங்க TANSI. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் சப்போஸ்டு டு பி த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் ஆப்ரேட்டிங் இன் த டொமைன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது வந்து சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட ஒரு முதல் தொழில்துறை நிறுவனமாகும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன், which is the first industrial corporation so operating in the small enterprises அப்படின்னு கேட்டாங்கன்னா TANSI, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். Okay, dear students, I hope you understand in this session, in this topic, the following are some agencies that have played a key role in industrialization in the state. Okay, thank you students.